சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே பிரச்சாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே இங்கே எல்லாருமே சுற்றி நிற்க வச்சு தமிழ்ச்செல்வி கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக தமிழ்ச்செல்வி பிடிக்காத இந்த ஈஸ்வரி, சாவித்ரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க, ஏண்டி இந்த வீட்டில் இத்தனை பொம்பளைங்க இருக்கோம், எங்களுக்கெல்லாம் மேடை ஏறி பேச தெரியாதா? இந்த குடும்பத்தினருங்க ஒரு கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் இருக்குது. உங்களை மாதிரி தரங்கட்ட குடும்பம் வச்சுக்கல குடும்பத்தை. ஆ நீ பாட்டுக்கு போயிட்டு மைக்கு பிடிச்சி பேசுகிற, எனக்குலாம் பேச தெரியும்னு நினைக்கிறியா? பெரியவங்க முன்னாடி என்னென்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? அப்படின்னு கேட்கவும் உடனே அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, ஐயோ அத்தை, இல்லைத்த, எங்கள் வீட்டு ஹோட்டலை அடித்து நொறுக்குனது ஐயா தான் சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேவையில்லாத ஒரு வதந்தி கிளம்பிகிட்ருக்கு. அதனால் எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தி பரவுனுச்சுன்னா அது கண்டிப்பாக மாமாவுடைய எலெக்ஷன் இதை பாதிக்கும். அதை பவானி சொன்னாங்கன்ட்டு, அதான் பவானி அண்ணி நானும் சேர்ந்து மேடைக்கு போகலாம், போயிட்டு நாமளே நம்ம ஹோட்டலில் அடிச்சு நொறுக்குனது மாமா இல்லை அப்படிங்கிற உண்மையை நம்ம வாயில சொன்னால் மட்டும்தான் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே வந்து சாவித்திரி சொல்கிறாங்க, என்னடி சும்மா அத்தை மாமா அத்தை மாமான்ட்டு, முதல்ல இந்த உறவு முறையை நிப்பாட்ரி, நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான், புரியுதா அப்படின்னு சாவித்திரி சொல்ல, இங்கே தமிழ்ச்செல்வி அப்படியே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ஆனால் ராஜாங்கம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் அப்படி தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி பேசுனதுனால மட்டும்தான் ஊர் மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கல. அப்போ தான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஏண்டி எல்லாத்துக்கும் பவானி பவானின்னு சொல்லிட்டியே, வீட்டில் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், என்கிட்ட சொல்லிட்டு போய்க்கலாமே அப்படின்னு சொல்ல, இல்லை பார்த்தா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போன தான் வந்த வீட்டுக்கு, நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, பாவம் உங்களுக்கே உடம்பு முடியல, அதெல்லாம் உங்களை ஹெல்ப் வேணாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் பார்த்தா அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டி எது கேட்டாலும் காரணம் மட்டும் சொல்லுவோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இல்லை நான் வேணும்னு பண்ணலை, அந்த இடத்துல நான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு இங்கே சொல்ல, இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க, ஈஸ்வரி சாவித்திரி, இங்கே பாரு, இதோடு நிப்பாட்டிக்குவோம் ஆட்டத்தெல்லாம், திரும்ப திரும்ப இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி அப்புறம் சாவித்திரி போட்டு தமிழ்ச்செல்வியை மிரட்டிகிட்ருக்காங்க. உடனே அந்த இடத்துல ராஜாங்கம் சொல்கிறாரு, சரி ஓகே விடுங்க இந்த பிரச்சனையோட அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சேது வராரு. சேது வந்த உடனே சேது ராஜாங்கத்தை பார்த்து, அப்பா உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் காதலியே வாங்கலை. உடனே அந்த சேரை விட்டு எழுந்து போகிறாரு. உடனே சேது, அப்பா ஒரு நிமிஷம் இல்லைங்கப்பா, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும், உடனே ராஜாங்கம் திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே சேது சொல்கிறாரு, அப்பா இப்படி ஊருக்குள்ளே உங்களை பற்றி தப்பான விஷயம் பரவிடுறது அப்படின்னா அது அந்த ஹோட்டலை நீங்கள் தான் ஆள் விட்டு அடித்து நொறுக்க சொன்னீங்க அப்படிங்கிறது. ஆனால் அந்த செய்தியை நான் ஃபஸ்ட்டு நம்பலை, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு, அதனால் ஊருக்குள்ளே போய் செக் பண்ணேன். இப்போது அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொன்னது யார் அப்படிங்கிறத நான் இப்போது கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே அப்பத்தை கேட்குறாங்க, ஏண்டா என்ன சொல்கிற, கண்டுபிடிச்சிட்டியா நீனு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்பத்தா, அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே ராஜாங்க சொல்கிறாரு, ஊர் மக்கள்லாம் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் இப்போது எல்லாருமே நான் பண்ணலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பண்ணாத விஷயத்த யார் பண்ணால் எனக்கு என்ன, எந்த ஹோட்டலில் யார் உடைச்சா அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு ராஜாங்கம். அதை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே சேது, இல்லைப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கவும் ராஜாங்கத்துக்கு சந்தேகம் வருது, என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொன்னது அப்படின்னு சொல்லவும், இங்கே தாமரை, சாவித்திரி, ஈஸ்வரிக்கெல்லாம் வயிறு கலங்குது, இந்த வீட்டு ஆளுங்க தான்ப்பா அப்படின்னு சேது சொன்ன உடனே இங்கே அவ்வளோதான், தாமரைக்கெல்லாம் உச்சக்கட்ட பயம், ஐயோயோ மாமா உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரோ, நம்ம கதை முடிஞ்சுதான் அப்போ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போத்தான் ஒன்று, என்ன செய்தி சொல்கிற, நம்ம குடும்பத்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போத்தான் மோகனாவும் பதில் கேட்குறாங்க, என்ன செய்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்க, ஆமாம்மா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் இந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜாத்துக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சன்னியாசி கேட்க, உடனே தாமரை, யாரு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க வராங்க. உடனே செய்தி சொல்கிறாங்க, நம்ம வீட்டு ஆளுங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தாமரை தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. தாமரை ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஐயோ மாமா நான்லாம் இது பண்ணவே இல்லை, என்ன மாமா
உங்கள் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு என்ன பலிகடா வாக்க பார்க்குறீங்களா? இப்படி தேவையில்லாமல் போய் போடாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல, சாவித்திரி ஒன்று என்ன செய்து நினச்சிட்ருக்க அப்படி நீ சின்ன பொண்ணுடா அவன் மேலே போய் இப்படி ஒரு பழி தூக்கி போடுற, இதெல்லாம் நியாயமே இல்லைடா அப்படின்னு சொல்லவும் ஒன்று சேது சொல்கிறாங்க, அத்தை அத்தை நிப்பாட்டுங்க அத்தை, நீங்களும் தாமரை தான் பண்ணீங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே என்ன ஆதாரம் வச்சுருக்க சேது நீ அப்படின்னு கேட்கவும், மாமா அப்படின்னு சொல்லவும் கருப்போன்னு இந்த வந்துட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பையனை எடுத்து வராங்க. உடனே சேது சொல்கிறாரு, இந்த பையன் அன்றைக்கி ஹோட்டலில் அடித்து நொறுக்கும்போது இந்த பையன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லவும், இந்த பையன்கிட்ட நீங்கள் கேளுங்க அவனே உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி கருப்பு சொல்கிறாரு, சொல்லா உண்மையை அப்படிங்கவும் அவன் நிற்கிறான் அப்படியே. சேது ஒன்று இல்லைடா உண்மையை சொல்கிறியா இல்லை ஐயா சொல்லிடுறாங்க ஐயா, அது மாதிரி தாமரை இருக்காங்கள்ல அவங்களோட சித்தப்பா பசுபதியோட ஆளுங்க தான் நாங்கள், இவங்க தான் நேற்று ஃபோன் அடித்து இது மாதிரி அந்த ஹோட்டலில் அடித்து நொறுக்குங்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நாங்களும் போய் இந்த ஹோட்டலில் அடித்து நொறுக்கணும், மற்றபடி இந்த வீட்டாளர்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, தாமரமாக தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். கிளம்புறா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கவும், இங்கே உடனே தாமரை புலம்புறாங்க, இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லவும், இங்கே சாவித்திரி அண்ணன் அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கம் முறைச்சி பார்க்க, அண்ணன் நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தானே, எங்களை மன்னிச்சிருங்க, ஆனால் இந்த ஹோட்டலில் அடித்து நோக்க சொன்னது நான் மட்டும் இல்லை, நான் தாமரை ஈஸ்வரி சித்திரலாம் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே ஈஸ்வரி ஒன்று ஐயோ அத்தாச்சி என்ன சொல்கிறீங்க, எதுக்கு எங்கே இருக்கிறீங்க இப்போது, நீங்கள் மாட்டிக்கிட்டதுக்கு எங்களையும் பலிகடா வைக்கிறீங்களா, ஐயோ மாமா நானும் பண்ணலை மாமா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று சாவித்திரி சொல்கிறாங்க, என்ன அத்தாச்சி இப்படி பண்ணுறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் தான் எங்களை ஏற்றி விட்டீங்க, நம்ம காசில் அவங்க ஹோட்டல் ஆரம்பித்து நல்லா இருக்கணுமா, அப்படி இருக்கக்கூடாது, அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கணும்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க அதனால தானே நாங்கள் போய் அடித்து நொறுக்கணும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியை போட்டு விட்றாங்க சாவித்திரி. ஈஸ்வரியும் பயந்து போயிட்டு, என்ன அத்தாச்சி தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க இப்படி, நீங்கள் உங்கள் மேலே ஒரு குற்றம்னா அது நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுக்கு எங்களெல்லாம் இழுத்து விட்றீங்க, எனக்கு சித்தாவுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை இதில் அப்படின்னு சொல்ல, இங்கே இவங்க 4 பேருக்குள்ளே சண்டை வருது. உடனே அப்போ தான் சொல்கிறாங்க, அடைச்சி வாயை மூடுங்கடி முதல்ல, இவ்வளோ பெரிய பொறுக்கித்தனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் மானம் மரியாதை இருக்குது, ஆனால் எல்லாத்தையுமே இப்படி கப்பலை ஏற்றிட்டீங்களே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்போ தான் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. இங்கே உடனே ராஜாங்கம் போதும் நிப்பாட்டுங்க முதல்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீங்கள் 4 பேர் பண்ண தப்புக்கு அவன் கால் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஈஸ்வரி சாவித்திரிலாம் அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க அப்படியே, இங்கே மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் சொல்கிறாங்க, அவங்கள அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன் நான் அப்படின்னு அப்போ தான் சொல்ல, உடனே இவங்க 4 பேரும் அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ராஜாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இதோட விட்டுருங்க, இந்த 4 பேருமே மூஞ்சில் முடிக்கக்கூடாது, போங்க வெளில மொல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த 4 பேரும் போயிடுறாங்க. ராஜாங்க உடனே சொல்கிறாரு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு, வர வர நாம் யாரை சொந்தம் பந்தம் நம்புகிறோமோ அவங்களே தான் நம்ம முதுகில் குத்துறாங்க, நம்மளை காயப்படுத்துகிறாங்க, நேற்று வரைக்கும் நான் நம்ம பண்ணாத தப்புக்கு நம்மளை ஊர் மக்கள் வெறுக்கிறாங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ தானே தெரியுது நம்ம கூட இருக்கவங்களே தான் எல்லா தப்பி பண்ணிவிட்டு நம்மளை கை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மோகனா எனக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் ஃபீல் பண்ணுறாரு. அப்படின்னு பார்த்து கருப்பு ஓடி வந்து, ஐயா அமைச்சர் வராங்க அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி வாங்க அமைச்சர்களே அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜாங்கம் ஏதோ பேசிட்டு நீங்கள் உங்களுக்கெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்க அமைச்சர் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே அமைச்சர் சொல்கிறாரு, ராஜாங்கம் நேற்று வரைக்கும் எங்களுக்கு நைட்டு வரைக்குமே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா உங்களை பற்றி தப்பான ஒரு செய்தி இங்கே ஃபுல்லாக வதந்தியாக பரவி அதனால் உங்களோட இமேஜ் வந்து மொத்தமாக கெட்டு போச்சுன்னு நினச்சோம், ஆனால் நேற்று உங்கள் மருமக பேசின பேச்சுக்கு அப்புறம் ஊர் ஃபுல்லாக இப்போது உங்களை பற்றின பேச்சுக்கள் தான் போயிட்டுருக்கான், உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இப்போ ஏறிடுச்சு, நீங்கள் பண்ண நல்லது நியாயம் எல்லாமே இப்போது மக்களுக்கு முழுசாக புரிஞ்சிடுச்சு, மக்கள் எல்லாமே இப்போ உங்கள் மேலே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் காட்டுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொன்னார். ஆனால் என்ன ஒன்றுனா தலைவர் இப்போது நாளையோட பிரச்சாரம் முடியுதுல்ல, அதனால் நீங்கள் இன்னும் போகாத பாக்கி ஊருக்கெல்லாம் உங்கள் மருமகளை போய் பிரச்சாரம் பண்ண சொல்கிறார் தலைவர், அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அதிக அளவு ஓட்டு வித்தியாசத்தில் இந்த மாதிரி ஜெயிக்கலாம்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு, அதனால் உங்கள் மருமகளை நீங்கள் நாளைக்குள்ளே எல்லா ஊருக்கும் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கத்தால் ஒன்றும் பேச முடியல, தமிழ்ச்செல்வி இங்கே செம்ம சந்தோஷப்படுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி சாவித்திரி எல்லாமே எப்படியாவது தமிழ்ச்செல்வியை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போதைக்கு அப்பத்தா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. அதை பார்த்தா இங்கே சாவித்திரி போயிட்டு, மா என்னம்மா பண்ணுற நீ இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. கஷாயம் போட்டுட்ருக்கேன்,
கசாயமா? யாருக்குமா? அதான் நம்ம வீட்ல வந்து தங்கியிருக்கா ஒருத்தி குடிசை போட்டு, அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்பத்தா கசாயம் போடுறாங்க. உடனே குடும்மா நான் போய் எடுத்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், ஒண்ணும் தேவையில்ல உட்றி அப்படிங்கிறாங்க. அம்மா அவளுக்கெல்லாம் போய் நீ எடுத்து குடுப்பியா? குடும்மா நீனு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போறது மட்டும் இல்லாம தாமரைட்ட சொல்றாங்க, தாமரை அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மிஸ் ஆகவே கூடாது. அந்த கசாய பொடி வச்சிருக்கல்ல, அத எடு. இன்னைக்கு கலந்து குடுத்துருவோம் அந்த தமிழ்ச்செல்விக்கு அப்படின்னு சொல்லி, அதையும் கலந்து எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாவித்திரி தமிழ்ச்செல்விட்ட குடுக்குறாங்க. இந்தா அப்பத்தா குடுக்க சொன்னாங்க. ஏதோ கசாயமா குடி அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அப்பதான் வாங்குறாங்க கையில. வாங்கும்போது யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. தமிழ்ச்செல்வி குடிக்கலான்ட்டு போம்போது, திடீர்னு அங்கேருந்து நம்ப ஒரு பல்லி டக்குனு மேல விழுவுது. அந்த பல்லி விழுந்தோனே தமிழ்ச்செல்வி டக்குனு தடுக்கி விட்டுறாங்க. பாட்டில் கீழ விழுந்துருது. உடனே சாவித்திரி செம கடுப்பாயிடுறாங்க. "ஏய் தமிழ்ச்செல்வி, ஒரு பல்லிய பார்த்தாடி பயப்படுவ? நேத்து மேடைல அவ்வளோ வாய்க்கிலிய பேசின. இப்ப பல்லிய பார்த்து பயந்து கீழ விட்டுட்ட" அப்படின்னு சொல்லவும், "ஐயோ! மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு பல்லினால பயம்மா. அதாம்மா கீழ போட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "அடி போடி" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி செம கடுப்பா போறாங்க. இவ எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டே இருக்காளே! இவள என்னதான் பண்றது அப்படின்னு தெரியாம, இங்க சாவித்திரியும் தாமரையும் செம கடுப்புல இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து பரபரப்பா போகப்போது. ஆனா என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்கப்போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.